வீட்டில் வந்து அவதூறு பேசாமல் இருக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க. அப்போ என்ன பார்க்குறது? அந்த அப்பாவை பார்த்து அம்மாவை பார்த்து தான் என்ன என்ன பண்ண போகுது அந்த குழந்தைங்க? வளர போகுது. புதுசாலாம் ஒன்றும் யாரும் என்ன எப்படி அது தெரிஞ்சுக்கும்? வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் அது பார்க்கறது ஆக்சுவலாக. ஸோ அப்போது அந்த சிறு வயதிலிருந்து சில பிரபுபாதருக்கு தாய் தந்தை பண்ணக்கூடிய அந்த பக்தி முறைகளில் அவருக்கு ஈடுபாடு இருக்குது. மேலும் என்ன பண்ணுவார், அவருடைய தந்தை யாராவது சிறந்த பக்தர்கள் இருந்தாருன்னா அவர் தங்க வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? பிரசாதம் கொடுப்பாரு. இறைவனுடைய பிரசாதத்தை கொடுத்து, என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த குழந்தை வந்து நல்ல சிறந்த பக்தர்களாக வரணும், இந்த குழந்தை வந்து இப்பிறவி பயனை அடையணும், அதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்பாரு? அந்த பக்தர்கள் கிட்ட அவர் வந்து விண்ணப்பம் வைப்பார். அப்படி விண்ணப்பம் வைக்கும்போது என்னன்னா, சரி இதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு கூட ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோம், ஏதோ ஒரு விசேஷம் கொண்டாடுறோம். என்ன பண்ணுறோம்? அந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறோம், இந்த பொம்மையை வாங்கி கொடுக்குறோம், அது கேட்குற ட்ரெஸ் எடுத்து போடுறோம், அவ்வளோதான். யாருன்னா 4 பெரியவங்களை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க, 4 பெரியவங்களுக்கு காலில் விழுந்து அந்த குழந்தை ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறோமா, இல்லை 4 பேருக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து ஒரு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறோமான்னா, இப்பெல்லாம் ஒரு பேருக்கு அந்த குழந்தையோட திருப்திக்குன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கோமே தவிர, உண்மையிலேயே இந்த மாதிரி நாட்கள் வர்றது எல்லாமே ஒரு சிறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி அந்த குழந்தைக்கு வந்து இந்த இந்த உண்மை ஞானம் புரியணும். அதுக்கு பெரியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களுடைய என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேணும்ன்ட்டு. அதனால அவர் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தன்னுடைய வீட்டுக்கு ஆட்களை பக்தர்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி பிரசாதம் வந்து கொடுப்பாரு ஆக்சுவலா. அப்படி இங்க சொல்லப்படுறது ஒரு தந்தையோட கடமைனா என்ன? ஒரு தாயோட கடமைனா என்ன? இங்க சொல்றார், குருர்னா ஷயாத் ஸ்வஜனோ நாச ஷயாத் பிதா நாச ஜனனி நாச ஷாத்வைத்வம் நாசத் நாத்தத் ஷான் நா பதிஷஷ. தன்னை சார்ந்திருப்போரை பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து மீண்டும் மீண்டும் சிக்க வைக்கும் பாதையிலிருந்து மீட்க முடியாதவன் ஒரு ஆன்மீக குருவாகவோ, தன்னை சார்ந்து இருக்கிறவங்கள பிறப்பு இறப்புன்ற துன்பத்திலிருந்து ஒருத்தர் விடுவிக்கிறதுக்கான பாதையை காட்டலன்னா அவர் ஒரு ஆன்மீக குருவாவோ, ஒரு தந்தையாகவோ, ஒரு தாயாகவோ, வணக்கத்திற்குரிய தேவனாகவோ ஆதல் கூடாது. அப்போ பிறப்பு இறப்புன்ற துன்பத்துல இருந்து நாம நித்தியமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றோம்? இந்த பிறவியே கிடைச்சிருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இந்த உலகத்துல நிறைய வசதி வாய்ப்புகளை நான் எங்க குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், வேலை வாங்கி கொடுத்துட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு சேஃபா என்னது ஒரு 2-3 ஃப்ளாட் புக் பண்ணி விட்டுட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு. கடமை முடிச்சுட்டு தானேங்க நம்ம இதெல்லாம் பக்திகள்லாம் பண்ணணும். கரெக்டா? நம்ம கடமையெல்லாம் முடிச்சுட்டு தானே பக்தி பண்ணணும். இதுதான் நம்ம கடமையா? இப்போ இதெல்லாம் வாங்கி கொடுத்ததுனால அவங்க வந்து பெருவில்லாத நிலை அடைஞ்சு நித்தியமா சந்தோஷமா இருக்க போறாங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம கடமையை முடிச்சிடணுங்க, நம்ம கடமையை முடிச்சுட்டு தாங்க பக்திக்கு வரணும், ஒத்துக்கிறேன். நம்ம கடமையை முடிச்சுட்டு பக்திக்கு வரலாம். எது நம்ம கடமை? அந்த குழந்தைய கிருஷ்ணர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, திரும்ப அந்த குழந்தைய கிருஷ்ணர்கிட்ட அனுப்புறது தான் நம்மளுடைய கடமை. அந்த கடமை பண்ண முடியலையா, நீ என்ன ஆகாத? தந்தையாகாத, தாயாகாத, ஒரு ஆன்மீக குரு ஆகாத, பலர் வணக்கங்களை ஏத்துக்காத. அப்போ நமக்கு இறைவன் கொடுத்த கடமைன்றது, அப்போ அந்த அவர்கள் நித்தியமா போயிட்டு ஆன்மீக லோகத்துல அவங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். அதான் ஒரு மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா என்ன? ஒரு அம்மா தான் அப்பா யாருன்னு காட்டி கொடுப்பாங்க, இவங்க தான் அப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு அப்பா தான் இவர் தான் ஆன்மீக குருன்னு சொல்லுவார். அவருடைய கடமை, ஒரு தந்தையோட கடமை இவர் தான்ப்பா ஆன்மீக குரு அப்படி சொல்லுவார். ஒரு ஆன்மீக குரு யாரு? இவரு தான் கடவுள்னு சொல்லுவார். உண்மையான ஆன்மீக குரு என்ன சொல்லுவார்? இவர் தான் கடவுள்னு சொல்லுவார். அந்த ஃப்ளோ தான் அது. அதனால ஏங்க முதல் தாய் தந்தை தாங்க, அப்புறம் தானேங்க குரு கடவுள் எல்லாம் அப்படின்னு சொன்னா அது அது சீக்வன்ஸில் அப்படி அப்படி நினச்சிக்கிறோம் நாம். ஏங்க அந்த தாய் தந்தையை கொடுத்ததே கடவுள் தானே, இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்து சரியான புரிதல் கிடையாது. அப்படி இங்கே பாகவதமும் சொல்றது இந்த மாதிரி நம்மளுடைய கடமைன்றது என்ன அப்படின்னா, இப்பிறவி துன்பத்திலிருந்து விடுபட்டு நித்திய சந்தோஷமா இருக்கிறது. அதனால நமக்கு குழந்தை கிருஷ்ணர் கொடுத்துருக்கிறாருன்னா அது நம்ம குழந்தை இல்லைங்க, அது கிருஷ்ணருடைய குழந்தை.
இந்த பிறவியில் இந்த குழந்தைய எங்கிட்ட கொடுத்துருக்காங்க, அடுத்த பிறவியில் அந்த குழந்தைய யார்கிட்ட கொடுப்பாரு? தெரியாது. போன பிறவியில் அந்த குழந்தைய யார்கிட்ட கொடுத்துருந்தாரு? தெரியாது. அப்ப எப்படி காப்பாத்திட முடியும்? அப்ப எப்படி நம்மளுடைய கடமையை சரியா செஞ்சிட முடியும்? என் கடமையால் நிறைவேற்றிட்டு நம்மளால பக்திக்கு வர முடியும் இல்லையா? அதனால அங்க வந்து சொல்லப்படுது. அப்ப அவர் தந்தை அவருக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுத்தார் அப்படின்றத நாம இங்க புரிஞ்சுக்கிறோம். அதனால பக்தின்றது ஏதோ கடைசி காலத்துல வர்றது, எல்லாம் செட்டில் ஆயிட்டு கடைசியில போய் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பான அபிப்பிராயம். அது பிரகலாதர் சொல்றார், கௌமார ஆஷாரே பிரக்ஞோ தர்மான் பாகவதான் இக துர்லபம் மானுஷம் ஜென்ம தத்தபி அத்ருவம் அர்த்ததம். போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்திலிருந்தே, அதாவது இளம் வயதான குழந்தை பருவத்திலிருந்தே இந்த மனித உடலை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். மற்றெல்லா ஈடுபாடுகளையும் அவன் விட்டுவிட வேண்டும். கிடைத்ததற்கரியதான இந்த மனித உடல் மற்ற உடல்களைப் போலவே நிலையற்றது என்றாலும் அர்த்தமுள்ளதாகும். மற்றது மாதிரிதான் இந்த மனித உடல் கூட, ஒரு நாய் இறக்குது, ஒரு பூனை இறக்குது, ஒரு எலி இறக்குது, எல்லாம் இறக்குற மாதிரி தான் நாமளும் ஒரு நாள் இறக்க போறோம். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் அவங்களுக்கு இருக்கிற மரியாதை கூட நமக்கு கிடையாது. ஆமா, ஒரு ஒரு பிராணி இறந்தா கூட ஒன்றும் பெருசா இல்லை. மனுஷன் இருந்தா எப்படா தூக்கிட்டு போகணும், எப்படா புதைக்கணும், இந்த விஷயம் சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஒரு என்ன சொன்னாரு, அசோகர் வந்து ஒரு சன்னியாசி வரும்போது கால் விழுந்து வணக்கம் பண்ணாரு. உடனே அங்க கூட இருக்கிற அமைச்சருக்கு இது பிடிக்கல. என்னடா இது, எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, அவரு போய் ஏதோ ஒரு ஆள் வராரு, அவரு காலில் விழுந்து போயிட்டு என்ன வாங்குறாரு? ஆசீர்வாதம் இவர் வாங்குறாரு. அவர் எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி. அதனால அவருக்கு தாங்க முடியல. போய் கேட்டார், ஏங்க போய் போய் என்னங்க அவரு காலில் எல்லாம் விழுறீங்க? எதுக்கு, நீங்க எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி, நீங்க போய் அவரே காலில் ஏன் விழுறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். உடனே அந்த அமைச்சர்கிட்ட சொன்னாரு, நாளைக்கு போய் என்ன பண்ணு, 3 தலையை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு. அந்த அமைச்சர்கிட்ட என்ன தலை? ஒரு ஆட்டோட தலை, இன்னொன்று ஒரு புலியோட தலை, இன்னொன்று மனுஷனோட தலை. சரி, ராஜா சொல்லிட்டாருன்னு ஆட்டோட தலை புலியோட தலைலாம் எடுத்துட்டு வந்தாச்சு. மனுஷனோட தலை கூட ஏதோ ஒரு செத்து போனோம், எங்கேயோ சுடுகாட்டில் இருந்துச்சு, ராஜா இல்லையா, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். போய் சொல்லாரு, போய் என்ன பண்ணிட்டு இதை போய் வித்துட்டு வந்துடு அப்படின்னு. 2 நல்லா சேல் ஆயிடுச்சு. எது 2 நல்லா சேல் ஆயிடுச்சு? ஆட்டோட தலையும் புலியோட தலையும் சேல் ஆயிடுச்சு. வாங்கிட்டு போயிட்டாங்க இமிடியேட்டா. மனுஷனோட தலை சேல் ஆகலை. திருப்பியும் கூட்டிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணாரு, மனுஷனோட தலை சேல் ஆகல அப்படின்னாரு. ஃப்ரீயா போய் கொடுத்துட்டு வந்துருந்தார். ஃப்ரீயா வாங்குறது கூட ஆள் கிடையாது. அதை பார்த்தா பயந்துட்டு ஓடி போயிடுவாங்க, தூக்கி போட்டுருந்துடுவாங்க. புரிஞ்சுதான் நம்ம தலைக்கு என்ன வேல்யூ இருக்குன்ட்டு? இவ்வளவுதான். இந்த ஆத்மா இருக்கிற வரையும் தான் இந்த தலைக்கு வேலை. இந்த ஆத்மா இந்த உடலை போயிடுச்சு, விட்டு போயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு என்ன கிடையாது. அது முதல்ல எடுத்துட்டு போய் போட்டுடுங்க, பேரெல்லாம் போயிடும். சீக்கிரம் எடுத்துட்டு போயிடுங்க. இவ்வளவு நாள் கட்டி புரண்டு பாசம் எல்லாம் அவ்வளோதான், 2 நாள் எல்லாம் அவ்வளோதான், கொண்டு போயிடும். அந்த மாதிரி நமக்கு வந்து இவ்வளவுதான். அந்த மாதிரி தான் இந்த எல்லாம் இறக்க போகிறது தான். எல்லாத்தையும் ஒரு நாள் இறக்க போகுது. அந்த அளவு கூட மனுஷனுக்கு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வேல்யூ கிடையாது. ஆனாலும் இந்த மனித உடல் கிடைத்ததற்கு அரியது. கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப அரிது. எத்தனையோ 84 லட்சம் பிறவிகளை கடந்து, 84 லட்சம் பிறவினா உயிர்வாளிகள், அதுல நம்ம மனித பிறவி அடைஞ்சு 4 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சாஸ்திரம் சொல்றது. 9 லட்சம் தாவர வகைகள், 9 லட்சம், 11 லட்சம் நீர்வாழ் உயிரினங்கள், அப்படி கணக்கு சொல்றது. அதுல மனிதர்கள் 4 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 லட்சத்து வகையான மனிதர்கள்ல இந்த மாதிரி ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? அதை கடைபிடிச்சு இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா அரிது. அதுதான் அரிது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அந்த மனுஷ பிறவியில கூட நம்மை படைத்தவன் யாரு, எதுக்காக பிறந்திருக்கிறோம், வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அரிது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது, கிடைச்ச வாய்ப்பை விட்டுடாதீங்க.
கிடைச்ச ஒரு வாய்ப்பை விட்டுட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அதனால இந்த பல பல மாதிரி தான் இருக்குன்னா கூட இந்த மனித உடல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ஷ்- யார் சொல்றாரு? பிரகலாதர் சொல்றாரு. ஏன்னா இதுல தான் பக்தி பண்ண முடியும், கேள்வி கேட்க முடியும், கடைபிடிக்க முடியும் மனித உடல்ல. மற்ற உடல் மற்ற பிராணிகளால் அது பண்ண முடியாது. மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி தந்து கூட ஒருவருக்கு முழு பூரணத்துவத்தை அளிக்க வல்லதாகும். அதனால மனுஷம் ஜென்மம் தத்தபி அத்ரும் அர்த்ததம், மனித ஜென்மம் நமக்கு கொடுத்திருக்கார். அதனால ம், இப்ப அடிக்கடி ஆன்மீக விஷயங்களுக்கு தன்னுடைய குழந்தைய கூட்டிட்டு போவாரு. அப்படி ஜெகநாத் பூரியில பகவான் ஜெகநாதருடைய தேர் ரத யாத்திரைக்கு 1901 அந்த 1901 அவர் கூட்டிட்டு போகும்போது தான் அவர் சொன்னாரு, நான் கூட என்ன பண்ணணும், கிருஷ்ணருக்கு தேர் இழுக்கணும். சரி, பசங்களுக்கு பாருங்க அந்த ஆசை எங்கேருந்து வருது? நம்ம கூட்டிட்டு போய் காட்டுறோம், 4 விஷயங்களை பார்க்குறாங்க, அங்கே சில உற்சவங்கள் நடக்குதுன்னா அது மனசுல பதியுது. ஆனா நம்ம எங்க கூட்டிட்டு போறோம் குழந்தைங்கள, நீங்க நீங்க தான் யோசிக்கணும், நாம தான் யோசிக்கணும். எங்க கூட்டிட்டு போய் எதை பதிய வைக்கிறோம்? ஷாப்பிங்கு அது இது கூட்டு போய் அதை பதிய வைக்கிறோமா? இல்லை ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய பக்தருடைய சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோமா? அப்படின்றது நமக்கே தெரியும். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோமோ அதை நமக்கு வரப்போகுது, ஒன்றும் புதுசாலாம் வரப்போறது கிடையாது, இல்லையா? அப்படி அஹ், பார்த்துட்டு வந்து சில பிரபா சொன்னாரு, நாம கூட இந்த மாதிரி ஒரு சின்ன ரதம் பண்ணி ஜெகநாதர் தேர்ல உட்கார வச்சுட்டு நாமளும் கூட்டிட்டு வரணும்னு அந்த குழந்தை இருக்கும்போதே அவர் வந்து நினைக்கும் போது, அப்புறம் அவங்க அப்பா என்ன சொன்னாரு, ஆஹ் ஆன்மீகமா பசங்க ஆசைப்பட்டா அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், அந்த குழந்தைங்களுக்கு வரும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க வந்து அழகான ஒரு தேர் பண்ணி கொடுத்த உடனே தன்னுடைய நண்பர்களோட எல்லாரையும் இது பண்ணி என்ன பண்ணாரு, ரத யாத்திரை உற்சவத்தை அந்த குழந்தை வயசுல